இணை எழுத்துகள். எழுத்துகள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு ஆகியவற்றில் ஒன்று மற்றொன்றை ஏதேனும் ஒரு வகையில் ஒத்திருக்கின்றது. இவ்வாறு வரும் எழுத்துகள் இணை எழுத்துகளாகும். வல்லினமை ஒவ்வொன்றுக்கும் மெல்லினமை இனமாக வரும். எடுத்துக்காட்டு: சிங்கம், மஞ்சள், நண்டு, பந்தம், ஆரம்பம், சென்றான். எழுத்துகளின் பிறப்பு. மொழிமுதற் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்து. நன்னூல். எழுத்துகள் பிறக்க அடிப்படை காரணம் ஒலி அணுக்கள். எழுத்துகள் இரு வழிகளில் பிறக்கின்றன. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. உடம்பின் உள்ளிருந்து வரும் காற்றே எழுத்தாக பிறக்கின்றன. உள்ளிருந்து வரும் காற்று தங்கி வெளிவரும் இடங்கள். உரம், கண்டம், உச்சி, மூக்கு. இவை ஒலி எழ காரணமான காற்று நிலைபெறும் இடமாக இருப்பதால் காற்றறைகள் எனப்படும். அவ்வாறு தங்கி வெளிவரும் காற்று ஒலியாக மாற முயற்சி செய்யும் உறுப்புகள் ஒலிப்பு முனைகள் எனப்படும். ஒலிப்பு முனைகள்: இதழ், நாக்கு, பல், அன்னம். இடப்பிறப்பு காற்றறைகளாகும். முயற்சி பிறப்பு ஒலிப்பு முனைகளாகும்.